சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது தொடங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். தமிழக வெற்றிக் கழக அரசினுடைய அமைச்சரவை விரிவாக்கம் இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. சரியாக காலை 10 மணி அளவுல இந்த அமைச்சரவை விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் இதுல 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் உட்பட 10 பேர் தற்போது அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் தமிழக அமைச்சரவையினுடைய வலுவுக்கு ஏற்ப 25 நபர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்க முடியும். அப்படியாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் 23 நபர்கள் மட்டுமே பொறுப்பேற்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் 21 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களும் 2 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் என மொத்தம் 23 நபர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலமாக தமிழக அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 33 அமைச்சர்களை கொண்டதாக, முதலமைச்சர் உட்பட 33 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய அந்த மீதமுள்ள 2 அமைச்சருக்கான இடங்களும் கூட்டணி கட்சிகளான ஐஎம்எலுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலா 1 இடங்கள் என்ற அடிப்படையில் அந்த இடங்களை மட்டும் தற்போது விட்டுவிட்டு மீதி இருக்கக்கூடிய 23 இடங்களுக்கும் அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அமைச்சர்கள், அவர்களுக்கு என்ன இலாக்காக்கள் வழங்கப்படும் என்பதெல்லாம் இன்னும் சில நேரங்களில் வெளியாக இருக்கிறது. இன்று காலை 10 மணிக்கு புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்து வருகிறார்கள். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவன்ல ஆளுநர் மாளிகைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பாரதியார் மண்டபத்தில் இந்த நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில அவருடைய தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ஏற்கனவே அவருடன் சேர்த்து 10 நபர்கள் கூடிய நிலையில் 23 பேர் கூடுதலாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மேலும் இதுல பங்கேற்பதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மட்டுமின்றி எதிர்ப்பு வரிசையில் கட்சி தலைவர்கள் வரிசையில் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு திமுக சார்பான அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஒட்டி அதே போன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வழங்கக்கூடிய கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனுக்கும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் ஆகியோர்களுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி நீதிமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அமைச்சர் விரிவாக்கத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். 23 இருக்கைகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்களுக்கு இடப்பட்டிருக்கிறது. அந்த 23 இருக்கைகளை ஒட்டி 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றி அவர்களுக்கான அந்த இலாக்காக்கள் என்ன என்பதெல்லாம் இன்று மாலைக்குள்ளாக வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முறை அமைச்சரவையில இடம்பெறக்கூடிய காங்கிரஸை பொறுத்தவரை 59 வருடங்களுக்கு பிறகாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. காமராஜருடைய ஆட்சி, பக்தவத்சலம் ஆட்சிக்கு பிறகாக பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல ஆட்சி அரியணையில் இல்லாது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பல முறை அவர்கள் ஆளுங்கட்சியினுடன் கூட்டணி வைத்திருந்தாலும் அமைச்சர்கள் இடம்பெறாமல் இருந்தனர். அவர்களுடைய ஆதரவு வெளியிலிருந்துதான் இருந்தது. இப்படியான சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கூட்டணி கட்சிக்கு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் வரையிலும் அந்த கட்சிக்கு யாரும் ஆதரவு கொடுக்காத சூழலில் கூட்டணிக்கு வராத நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சர்கள் இடம் வழங்கப்படும் என்ற அந்த கொள்கை உறுதிபட இருப்பதனால அதற்கான பணிகள் ஈடுபடும் என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முறை அமைச்சர்கள் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த முறை கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜேஷ் அவர்களுக்கும், அதே போன்று மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் இன்றைய தினம் அமைச்சரவையில இடம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் இருவரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். மேலும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சர்கள் ஏற்கனவே 9 பேர் அமைச்சராக உள்ளனர். முதலமைச்சர் விஜயுடன் சேர்த்து மொத்தம் 10 அமைச்சர்கள் இருந்த நிலையில தற்பொழுது அந்த அமைச்சர்கள் விரிவாக்கம் 33ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் காஞ்சிபுரம் தாவேக எம்எல்ஏ ரஞ்சித் குமார், கும்பகோணம் தாவேக எம்எல்ஏ வினோத் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் அவர்களும் தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் வரக்கூடியதும் அவருடைய குடும்பத்தில் வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. அவருடைய மகிழ்ச்சியை அவர்கள் ஆரவாரத்துடன் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக மிகுந்த முகமகிழ்ச்சியோடு அகமகிழ்ச்சியோடு அவர்கள் வரக்கூடிய இந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் ஆளுநர் மாளிகையில அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்று முடிந்ததுக்கு பிறகாக இந்த பொறுப்பேற்பு நடந்து முடிந்ததுக்கு பிறகாக ஆளுநர் அருளேக்கருடன் முதலமைச்சர் விஜய் உட்பட 33 அமைச்சர்களும் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள் என்றதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த வாரத்திற்குள்ளாக விடுதலை சிறுத்தைகளும் ஐஎம்எல் கட்சியும் அவருடைய ஆலோசனைக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில இடம்பெறுவது என்ற முடிவை எடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்று தலா 1 இடம் அமைச்சர்கள் கொடுப்பதற்காகவே மீதமிருக்கக்கூடிய 2 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியான சூழலில் இன்று காலை ஐஎம்எல் கட்சி அவருடைய ஆலோசனை துவங்க இருக்கிறார்கள். 10 மணி நேரம் அவருடைய ஆலோசனை நடைபெற இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளருடன் கலந்து ஆலோசித்து
தன்னுடைய முடிவினை மறுபரிசீலனை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவருடைய முடிவும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. இவ்வாறான சூழலில் அவர்கள் இருவரும் தங்களுடைய முடிவினை அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய வாரத்தில் அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அவர்கள் அந்த கட்சி சார்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், தலா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஐஎம்எல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது மே 10ஆம் தேதி அமைச்சு அமைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடன் அமைச்சராக பொறுப்பேற்றவர்களுக்கு இலாக்காக்கள் என்பது ஒரு வார காலம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய கடந்த வாரம் சனி போலதான் அவருக்கு அந்த அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது 21ஆம் தேதி புதிய அரசு அமைந்து 11 நாட்களுக்கு பிறகாக இந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்று நடைபெறுகிறது. அதுவும் முழுமையான அளவில் இல்லாமல் 33 என்ற அளவில் 2 இடங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்களுடைய முடிவுக்காக விடப்பட்டு 33 அமைச்சர்கள் கொண்ட அமைச்சரவையாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு தன்னுடைய அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த அமைச்சரவைகளோட போர்ட்போலியோ அவர்கள் என்னென்ன இலாக்கா என்பது இன்று மாலை அளவுல வெளியாகும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முழு நேரடி ஒளிப்பதிவும் கொடுக்கப்பட இருக்கின்றன. தொடர்ந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய அனைவருடைய பதவி பிரமாணமும் ஆளுநர் அவர்கள் செய்து வைக்க இருக்கிறார். காலை 10 மணி அளவுல தமிழ்நாடு ஆளுநர் அருளேக்கர் அவர்கள் இந்த பதவி பிரமாணத்தை செய்து வைப்பார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 59 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் மிகுந்த உற்சாகத்துடன் ஆளுநர் மாளிகை நோக்கி வரக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக அவர்கள் திமுக கூட்டணியில் இருந்தார்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்தாலும் அவர்கள் உள்ளாட்சியில பல இடங்களில் அவருடைய தொகுதி பங்கீடு செய்து கொண்டு மேயர், துணை மேயர் உள்ளிட்ட பொறுப்புகளை வாங்கியிருந்தார்கள். ஆனால் அமைச்சரவைக்குள் அவர்கள் இடம்பெறவில்லை. இந்த மாதிரியான சூழல்ல இந்த முறை தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக திமுகவில் இருந்து வெளியேறி திமுக கூட்டணி விட்டு வெளியேறக்கூடிய காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து அமைச்சர்களுக்குள் இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வு இன்று நடைபெற இருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினுடைய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்லக்கூடியது பார்க்க முடிகிறது. அதே போன்று மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் மற்றும் அவர் குடும்பத்தினர் வருகை புரிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதுபோல் உற்சாகம் தழும்பிய ஒரு முகங்கோடு காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகைக்குள்ளாக வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அமைச்சர்களாக பொறுப்பேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை புரிந்து வருகிறார்கள். யார் யாருக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது என்ற தகவல் என்பது தொலைபேசி வாயிலாக முன்கூட்டிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அழைப்பாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 21 நபர்களுக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபனுக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத், தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், ஈரோடு பாலாஜி, கோவை தெற்கு சம்பத், கிணத்துக்கடவு விக்னேஷ், ஜெகதீஸ்வரி, ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெகதீஸ்வரி, அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் பர்வேஸ், கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மரிய வில்சன், அதே போன்று ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அஜித்குமார் ஆகியோருக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இன்னும் பலருக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டது. 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகா சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்ட அடிப்படையில் அவர்கள் அனைவரும் புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.